புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ், புரட்சி தலைவர் அம்மாவின் புகழ், புரட்சி தலைவர் அம்மாவின் புகழ். தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியா, வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியா. கை குழந்தைகள் கூட கைத்தட்டக்கூடிய பெயர் தான் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான், மக்களால் இந்த அரசு, மக்களுக்காகவே இந்த அரசு என்று தவ வாழ்க்கை வாழ்ந்த தங்க தாரகை இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் அருளாசியுடனும் கழகத்தின் பொதுச் செயலாளர், சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர், தமிழகத்தின் வருங்கால சிறந்த முதலமைச்சர், 2.5 கோடி தொண்டர்களின் உயிர் மூச்சு, எங்கள் இதய கனி அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று இந்த தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழகம் முழுவதும் தெரு தெருவாக நாள்தோறும் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காரணம் ஒரே விஷயம் என்னவென்றால், தெரியாதனமா 2021 நீங்க டிஎம்கே ஓட்டு போட்டு திரு மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்கி விட்டீங்க. அதுக்காக இன்று சீரும் சிறப்புமாக இதற்காக ஏற்பாடு செய்த ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் திரு கே பி ஏசுபாதம் அவர்களே மற்றும் அவருடன் உறுதுணையாக இருக்கும் அனைத்து கட்சி நிர்வாகிகளே, தோழர்களே, தொண்டர்களே, மகளிர் அணியை சார்ந்தவர்களே, பிற அணியை சார்ந்தவர்களே, அண்ணன் எல்லாரும் பேரையும் படிச்சுட்டாரு. திருப்பி நான் கொஞ்ச நேரம் படிச்சேன்னா அக்கா நீங்க எல்லாம் சீரியல் பார்க்கறது லேட் ஆயிடும், நீங்க சீக்கிரம் போய் சீரியல் பார்க்கணும், அதுக்காக தம்பி ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். எனக்கு பின்னால் சீரும் சிறப்புமாக பேச இருக்கும் தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் திரு நெல்லையப்பன் பாலாஜி அவர்களே, அண்ணன் சொல்லிட்டாரு, அதனால மத்தவங்க பேரெல்லாம் நான் சொன்னதா நீங்க நினைத்துக் கொண்டு இந்த நேரத்தில் நம்முடன் இல்லை என்றாலும் நீங்கா இடத்தை பிடித்திருப்பவர் இந்த விருகம்பாக்கத்தை சேர்ந்த ஒரே தலைவர் சுந்தரேசன் அவர்கள். அவரை நினைவில் கொண்டு அவரது சகோதரர் அண்ணன் திரு பாரத் அவர்களே, அவரது மனைவி அக்கா, இது மாதிரி நிறைய பேருங்க நான் சொல்லிட்டே போலாம், டைம் தான் எடுக்கும். அதனால எல்லார் பேரையும் சொன்னதான் மறுபடியும் ஒரு முறை உங்களோட பொற்பாதத்தை தொட்டு கேட்டுக்கொண்டு என் முறையை இன்று நான் ஆரம்பிக்கிறேன். ஈடில்லா ஆட்சி 2 ஆண்டே சாட்சி என்றும் விளம்பரம் ஒட்டி கொண்டு சுத்தி கொண்டு வருவர் தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், இன்றைய முதலமைச்சர். ஈடில்லா ஆட்சி 2 ஆண்டே சாட்சியம். சரி, ஈடில்லா ஆட்சினா முதல்ல என்ன தெரியுமா? புரட்சி தலைவி பொன்மலை செம்மல் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர் நடத்திய ஆட்சி, புரட்சி தலைவி நடத்திய ஆட்சி, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் நடத்திய ஆட்சி. நீ நடத்துறது ஈடில்லா ஆட்சிலாம் கிடையாது, கேடு கெட்ட ஆட்சி, அது நீங்களே சாட்சி. கேடு கெட்ட ஆட்சி, அது நீங்களே சாட்சி. தூரத்துல யாரோ ஒருத்தவங்க நின்று விட்டு கேட்கிற மாதிரி இருக்கு திமுக காரன் நினைக்கிறேன். வாங்கப்பா, ஒன்னும் தப்பு இல்லை, சேர் போட்டு உட்காருங்க. சேர் இருக்கு. அண்ணா திமுக எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. திமுக காரங்க ஒளிஞ்சிருந்தா திருமணையில இருந்தெல்லாம் பார்க்க வேணாம், இங்க வந்து உட்காந்தே பாருங்க. ஏன் ஒளிஞ்சிருந்தெல்லாம் பாக்குறீங்க? உங்களுக்கே வேதனையா இருக்குது உங்க ஆட்சியை பார்த்து. என்ன சொல்றது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொரோனா பாதிப்பிலிருந்து மக்கள் மீண்டு எழுந்தும் ஒருவரை சொத்து வரியை உயர்த்த மாட்டேன். மு க ஸ்டாலின் ஆகிய நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. ஏன் சொத்து வரியை உயர்த்தினீங்க? நீங்க தான் சொத்து வரியை உயர்த்த மாட்டேன்னு சொன்னீங்க, ஏன் சொத்து வரியை உயர்த்தினீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பால் விலையை உயர்த்த மாட்டோம், பால் விலையை குறைப்போம்னு சொன்னீங்க. பச்சிலம் குழந்தைகள் பசி பட்டினியால் வாடிக்கொண்டு இருக்கிறது, நாங்க 1 ரூபாய் தான் ஏற்றணும் பால் விலையை. அப்ப நீங்க அவ்வளவு டிராமா போட்டீங்க.
டயலாக் பேசுனீங்க. இன்னைக்கு 12 ரூபாய் பால் விலை உயர்ந்து இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. இப்ப பச்சிலம் குழந்தைங்க பசியில வாடலையா? அந்த பால்ல வேற அவங்க அப்பா சீக்கிரம் ஓட்டிங்கன்னு அவ்வளவு ஆசைப்படுறாங்க. வேற அவங்க அப்பா பால் காரா? அவங்க அப்பா நான் ஏன் கண்டு சிரிக்கிற? பால்காரா தான் போஸ்டர் ஒட்டிக்கலாம். அவங்க அப்பா நான் பால்காரா? திருவாரூர்ல இருந்து திருக்கரையில் ஏறி வந்தவர் அவரு. ஏறி வந்துட்டு அவருக்கு முதலமைச்சர் பதவியே கிடைச்சிருக்காரு. என் புரட்சி தலைவர் போட்ட பிச்சை, என் தலைவன் போட்ட பிச்சையில தான் உங்க அப்பாவே அன்னைக்கு முதலமைச்சர் ஆனார். சொந்த மனைவி கூட ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை முதலமைச்சராக. நண்பனி என்ற ஒரே காரணத்தினால், நீ நல்லது செய்வாய் என்ற ஒரே காரணத்தினால், உன் பின்னாடி இருந்த ஒரே காரணத்தினால் உனக்காக அன்னைக்கு என் புரட்சி தலைவர் ஆதரவு தெரிவிச்சு திரு மு கருணாநிதி அவர்களை முதலமைச்சராக உட்கார வச்சார். உட்கார வச்ச கொஞ்ச நாள்ல எங்க தலைவர் கேள்வி எழுப்பினார். ஆட்சியில ஊழல் நடக்குது, நிறைய தவறுகள் நடக்குது, ராமச்சந்திரன் நீங்க இதெல்லாம் கண்டுகொள்ளாதீர்கள் என்றார் திரு கருணாநிதி அவர்கள். கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு இந்த ராமச்சந்திரன் மக்களிடம் படத்தில் தான் நடிப்பான், நிஜத்தில் கிடையாது என்று மாபெரும் இயக்கத்தை 52 ஆண்டுகளுக்கு முன்னால் பொதுமக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவு வருஷத்துல 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழகத்தை ஆண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏனென்றால் பொதுமக்களாகிய நீங்கள் நம்பிக்கை வைத்தது அதிமுக மேலதான். சரி, ஒரே ஒரு தடவை மாத்தி போட்டு பார்ப்போமே. சும்மாதான் இவர் வராரு, ஸ்டாலின் தான் வராரு, வீடியோ எடுக்க தராரு, பாட்டு நல்லா இருக்குது, வீடியோ நல்லா இருக்குது, படமும் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க. படம் ஃப்ரீயே இருக்கு. 3 வருஷமா ஓடுது படம். ஒரு தேட்டர்ல கூட ஹிட் ஆகல படம். எல்லா தேட்டர்னா தொகுதி, எல்லா தொகுதியிலும் காரி துப்புறாங்க ஜனங்க, காரி அப்படின்னு துப்புறாங்க. 234 தொகுதியில இவங்க எங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகுறாங்க அந்த எல்லா தொகுதியிலையும் துப்புறாங்க. எங்க தொகுதியில ஜனங்க காரியாலே துப்புறாங்க. சோழிங்கநல்லூர், வேளச்சேரி, எல்லா இடத்துலயும், ஆலந்தூர்ல எல்லாம் சொல்லவே வேணாம். ஒரு பொதுமக்கள் தன்னோட கஷ்டங்களை ஒரு மாமன்ற உறுப்பினரிடம் கூறுவார், சட்டமன்ற உறுப்பினரிடம் கூறுவார், நாடாளுமன்ற உறுப்பினர், மந்திரி, இவங்க கிட்ட தான் சொல்லுவாங்க. அவங்களோட கட்சிக்காரர் ஒருத்தர் மேடை ஏறி ஒரு தடவை சொன்னார், நான் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க கட்சிக்காரர் தான் ஒரு பேச்சாளர் சொன்னதான், முதலமைச்சர்னா யாரு? என் வீட்டுக்கு வேலை செய்யற வேலைக்காரன், என் வீட்டுக்கு வேலை செய்யற வேலைக்காரன். என் வீட்டுல பாத்ரூம் அடைச்சிருச்சுன்னா யாரை கூப்பிடணும்? முதலமைச்சர். வா கவுன்சிலர், வா எம்எல்ஏ, எம்எல்ஏ யாரை கூடாது, எம்எல்ஏ மேயரை கூட, மேயர் யாரை கூடாது, முதலமைச்சர் கூட. நான் சொல்லீங்க, இது தம்பி சொல்ல, அதிமுக சொல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு பேச்சாளர் அன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சொன்னார். இப்ப நான் கேட்கிறேன், மிக்ஜாம் புயல்ல இந்த தமிழக மக்கள் எல்லா தொகுதி பல இடங்கள்ல வெள்ளம் சூழ்ந்து போயிருந்தது. அதே மாதிரி இந்த சென்னை மாநகராட்சி, இந்த சென்னையை சார்ந்த பல இடங்கள்ல வெள்ளம் சூழ்ந்து போயிருந்தது. எங்க போனாங்க உங்க கவுன்சிலர், எங்க போனாங்க உங்க எம்எல்ஏ, எங்க போனாரு உங்க மந்திரி, எங்க போனாரு உங்க முதலமைச்சர்? எல்லாம் 6 நாளுக்கு அப்புறம் தண்ணிலாம் கரைஞ்சு போயிட்டதுக்கு அப்புறம் நல்லா ரோடுலாம் சரியா இருக்கான்னு எட்டிக்கிட்டு அவங்க அட்டை செயலாளர் வச்சு விட்டான். முதல்ல போய் பாரு, ஏதாவது அடிக்கடி விழுதா? தலைவரே உள்ள போனா சாத்துக்குடியாலே அடிக்கிறாங்க, 2 நாள் கழிச்சு வரலாம். பகுதி உள்ள போய் பாரு, இப்ப அடி விழுதாங்க. தலைவரே நேற்று அவங்க சாத்துக்குடி, இன்னைக்கு எனக்கு தக்காளி முட்டையிலாம் உழுது, இப்ப போய் பாருங்க. ஓகே தலைவரே, நான் மறந்துட்டாங்க, அவங்க இயல்பு நிலைக்கு போயிட்டாங்க. இப்ப வாங்க தலைவரே, உங்களை நினைச்சு நான் இருக்க முடியும்? பொதுமக்கள் டெய்லி நீங்க கொடுக்குற இன்னலையும் தொல்லையுமா டெய்லி நினைச்சு இருக்க முடியும்? 6 நாளுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையை பார்க்க போய் தானே ஆகணும். அவங்கவுங்களுக்கு வேலை வெட்டி இருக்கும், குடும்பம் இருக்கும், குழந்தை இருக்கும், அதை காப்பாற்றுற வேலைக்கு தானே போகணும். நீ கொடுக்குற தொல்லையே தாங்கிட்டு அதிகமா நினைச்சிட்டு இருக்க முடியும்? எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்களாம். இந்த 3 வருஷமா 8,33,361 கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். இந்த 3 வருஷத்துல நாங்க 10 வருஷம் ஆட்சி நடத்தணும், எங்களை மாதிரி 10 மடங்கு கடன் வாங்கிட்டாரு 3 வருஷத்துல. என்ன செஞ்சீங்கன்னா, இது வரைக்கும் எங்க அப்பா என்ன செஞ்சாரு? ஒண்ணும் செய்யல. அதே தான் நானும்.
எங்க அப்பா முதலமைச்சரா வரும்போது என்ன செஞ்சார் தமிழக ஜனங்களுக்கு? ஒண்ணும் செய்யல. நானும் அதே தான் செய்யறேன், ஒண்ணும் செய்யல. அதுக்கப்புறம் என் பையன் அவரும் ஒண்ணும் செய்ய மாட்டார். ஒண்ணும் செய்யாததுக்கு எதுக்கு நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க? பொங்கல் 2021ஆம் ஆண்டு பொங்கல் ஞாபகம் இருக்குதா? 2500 ரூபாய் கிடைச்சதுங்களா? 21 மளிகை பொருள் கிடைச்சதுங்களா? பொங்கலுக்கு இப்போ மிளகா பொடி கொடுக்குறாங்க. யாரா நீங்க டே மங்கூஸ் மண்டையனுங்களா? மிளகா பொடியை வச்சு யாரா பொங்கல் செய்வாங்க? சக்கரை பொங்கல்ல யாரா மிளகா பொடி போடுவாங்க? டே எந்த ஊர்ல இருந்தா நீங்க வந்தீங்க? கார சட்னியா செய்ய போறாங்க பொங்கலுக்கு. சக்கரை பொங்கலுக்கு என்ன தேவை? அரிசி தேவை, பருப்பு தேவை, திராட்சை தேவை, முந்திரி தேவை, ஏலக்காய் தேவை. இல்ல நாங்க மிளகாத்தூள் தான் தேவைன்னு நினைச்சோம். நீ நினைப்ப, நீ பொதுமக்கள் மேல உனக்கு உணர்வு இருந்ததுன்னா நீ உண்மையை நினைச்சிருப்ப. நீ எப்படி கையில காலில் விழுந்து இந்த ஆட்சியை பிடிச்சேன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு மக்கள் மேல நலன் கருதி என்னென்ன தேவையோ அதை கொடுத்துருப்ப. நீ மிளகாத்தூள் உப்பு கொடுக்குற பொங்கலுக்கு. அதுக்கப்புறம் காசுலாம் இல்லை. அதுக்கு எங்க அண்ணன் சொன்னார், கொடுத்தே ஆக வேண்டும் பொதுமக்களுக்கு. அப்புறம் ஒரு 1000 ரூபாய். அப்புறம் ஒரு கரும்பு எது தெருமுனையில் அக்கா பூ வைக்காது, இந்த முழம் போட்டு வைக்காது, முழம் சைஸ்ல ஒரு கரும்பு. பாவீங்களா, அநியாயம் பண்றீங்களா, அக்குறமும் பண்றீங்க. தமிழக மக்களோட வயிற்றுச்சல்ல மட்டும் அடிச்சுக்காதீங்க. ஏன்னு சொல்றேன்னு கேட்டு அதோட ஒரு பெரிய சாமி எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு திரு கருணாநிதி அவர் மறைந்து விட்டார். அவரை பத்தி அவங்க கட்சிக்காரங்க இல்லை, அவங்க சொந்தக்காரங்களே நினைக்கிறது இல்லை. என் புரட்சி தலைவர் மறைஞ்சு எவ்வளவு வருஷம் ஆகுது. இன்னைக்கும் அவரோட பிறந்த நாளா இருக்கட்டும், இறந்த நாளா இருக்கட்டும், எல்லா ஆலமரத்துக்கிலையும் என் தலைவர் படத்தை வச்சு பாட்டை போட்டு ஜனங்க கொண்டாடுறாங்க பிறந்த நாளுக்கு. வாழ்ந்தா அப்படி வாழணும். சத்துணவு கொடுத்த சரித்திர நாயகர் என் புரட்சி தலைவர். ஏழை எளிய மக்கள், குழந்தைகள் பசி பட்டினியால வாடக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு. ஏன்னா அவர் படிப்பு இல்ல, பட்னி இல்ல. அவர் காலத்துல அவர் நடிகர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு எவ்வளவு பணம் வந்தது, காசு வந்தது, கார் வந்தது. ஆனா ஒரு காலத்துல அந்த பசி பட்னியோட இருந்தவர் அவரு. அதை மறக்காம அவர் முதலமைச்சரானதும் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு. அந்த திட்டத்தை கொண்டு வந்து ஏழை எளிய பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பயனுள்ளதா செஞ்சாரு. அதே மாதிரி புரட்சி தலைவி தங்கத்தாரரி அம்மா தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்தில் இருந்து வரக்கூடியவர்கள் கூட இங்க வேலை செய்வாங்க. ஐடி கம்பெனி நான் பார்த்திருக்கேங்க என் வார்டுல. நான் 182 வார்டு கவுன்சிலர். நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது, என்னையும் நான் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்க விருப்பப்படுறேன். சென்னை மாநகராட்சியோட 182வது வார்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாமன்ற உறுப்பினர் கந்தன்சாவடி பொன்னுசாமி கந்தன் சதீஷ்குமார். நான் இந்த கட்சியில எல்லாருமே தலைவர் தாங்க. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியானே அதான் சொல்றாரு, எல்லாருமே தலைவர். தொண்டர் மொத்த பேரும் தலைவர் தான். இதுனா திமுகவா இது? எனக்கு அப்படி என் உள்ள வரதுக்கு. துபாயில ஜாலியா இருக்கிறவர் இன்பனி, அவர் அடுத்த தலைவர். அவர் ஜாலியா இருக்கிறதெல்லாம் நம்ம மேல போட்டு சொல்ல முடியாதுங்க. நிறைய மகளிர் இருக்கீங்க. மரியாதை தெரிந்து, நாவடக்கம் தெரிந்து, நல்வார்த்தைகள் பேச வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள். மரியாதை பரவா ஜாதி வரி பிடிச்சிட்டு பேசுறதுலாம் நாங்க கிடையாது. இழிவா பொதுமக்களை இழிவா பேசுறது நாங்க கிடையாது. 2500 ரூபாய் பொங்கலுக்கு நாங்க கொடுத்தோம். அப்போ 10,000 5,000 ரூபாய் நீங்க கொடுக்கணும். 2500 பிளஸ் ஒரு 1,500 கூட்டினா 5,000. 2500 1,500 கூட்டினா 4,000 சார். 2500 1,500 கூட்டினா 4,000. அதுவே தெரியாம இவர் கட்டிங்க வந்தார் அன்னைக்கு 5,000 கொடுங்கன்ட்டு. சரி, இவர் எல்லாம் ஆட்சிக்கு 3 வருஷம் ஆச்சு. எத்தனை 5,000 கொடுத்தாரு சொல்லுங்க? எத்தனை 5,000 கொடுத்தாரு? கொடுத்தாருங்களா? 1000 டிமிக்கு கொடுப்பாரு. புரட்டாசிக்கு தான் நீங்க நாமம் போடுவீங்க, அவர் உங்களுக்கு டெய்லி போட்டு விடுவாரு. திருப்பதியே போவாங்க, டெய்லியும் உங்களுக்கு நாமம் போட்டு விட்டுருவாரு. நாங்க தெரிஞ்சுருவா இவங்க செஞ்ச ஊழல, இவங்க செய்யற அடிச்சாட்டியம் எல்லாம் கேவலமான விஷயங்களை தெரிஞ்சிருவா. நாங்க போய் மேடை போட்டு இப்ப பேசலாம்னு பார்த்தா அவங்க அதையும் பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. அவங்களும் ஒரு தெருமுனை மீட்டிங் போறாங்க.
என்னப்பா உங்க திருமண மீட்டிங்ல பேசுவீங்க, நீங்க என்ன பேசுறீங்களோ அதே தான் பேசுவோம். உங்களை பத்தி நாங்க கேவலமா பேசுவோம், அப்ப நாங்க அதே பேசுவோம். காப்பி அடிக்கிறத கூட என்ன காப்பி அடிக்கிறதுன்னு தெரியாம காப்பி அடிக்கிறாங்க. ஈ அடிச்சான் காப்பின்னு இது பேர் ஈ அடிச்சா. நாங்க உங்களை பத்தி பேசுவோம், நாங்க அதே பேசுறோம். நாங்க மீட்டிங் போறோம், நாங்க பேச்சாளர் போடுவோம், நாங்க உங்களை பத்தி கேவலமா பேசுவோம். நாங்க பேசுறோம். எங்களை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இருக்காது. 10 ஆண்டு கால அம்மாவின் ஆட்சியில எல்லா குடும்பத்தினருக்கும் ஃபேன் கொடுத்தோம், மிக்சி கொடுத்தோம், பெயிண்ட் கொடுத்தோம், எல்லாமே கொடுத்தோம். அதெல்லாம் விடுங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு மடிக்கணினி சென்னையில இருந்து ஆண்டிப்பட்டியில் இருக்கிற குழந்தை கூட ஒரு மடிக்கணினியோட படிக்கக்கூடிய திட்டம் தான் அம்மா கொடுத்த திட்டம். லேப்டாப் அதையே நிப்பாட்டினீங்க. லேப்டாப் ஏன் இப்ப கொடுக்கறது இல்ல? லேப்டாப்னால என்ன நஷ்டம் அடைஞ்சிச்சு? தமிழக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்ன வாழ்வாதாரம் பாதிச்சிச்சு? லேப்டாப் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதே மாதிரி சைக்கிள் கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம், பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்த மகராசி எங்க புரட்சி தலைவி தான். அதையே நிப்பாட்டீங்க. அதுல என்ன தீங்கு விளைவிச்சிச்சு? இந்த தமிழக மக்களுக்கு என்ன தீங்கு விளைவிச்சிச்சு? பொதுமக்களுக்கு ஒரு 2 நிமிடம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று உங்களை தாய்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை புறநகர் மாவட்டத்தின் ஆற்றல்மிகு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு கே.பி. கந்தன் அவர்கள், புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அவர்களின் படத்திற்கு மரியாதை செலுத்த ஒரு 2 நிமிடம் தருமாறு தாழ்மை என்பது. அதுபோல உங்களுக்கு பொங்கலுக்கு 2500 ரூபாய் நாங்க எங்க ஆட்சியில் கொடுத்தா இவங்க மிளகா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ளாண்ட பேர் ஒரு பெவிகால கொடுத்தாங்க. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. அதனால மகளிர் சுய உதவி குழு அவங்களுக்குலாம் 18,000 உயர்த்தி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் கொடுக்கல. அதே மாதிரி சிலிண்டருக்கு மானியம் மாதந்தோறும் 100 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? கொடுக்கல. கொடுக்க மாட்டாங்க. எதுவும் கொடுக்க மாட்டாங்க. சிரிக்கிறீங்க. அவங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒண்ணு கொடுப்பாங்க, நல்லா கதை கொடுப்பாங்க. நீங்க எல்லாம் கதை கேட்க விருப்பப்பட்டீங்கன்னா 521 கதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்க கொடுத்த வாக்குறுதி. 2021 அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு பொய்யான கொடுத்த கதைகள் தான் அதெல்லாம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணன் எடப்பாடியார் இருக்கும்போது 11க்கும் மேற்பட்ட மருத்துவ கல்லூரி கொடுத்து ஏழை எளிய மக்கள் மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல யோசனையில் அம்மாவின் ஆட்சியில் நடைபெற்றது. நாங்க நீட் தேர்வு வந்ததுமே எங்க அப்பா ரத்து செஞ்சுருவாரு. எங்களுக்கு தெரியும் அந்த ரகசியம். அந்த ரகசியத்தை வச்சு நாங்க வந்ததுமே நீட் தேர்வை ரத்து செஞ்சிருவோம். இன்னைக்கு ஒரு ஊடக நண்பர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கேள்வி எழுப்பும் போது அது ரகசியம் என்னங்கன்னா, நாங்க குரல் கொடுப்போம், அதுதான் ரகசியம் அப்படின்னு சொல்றாரு. அதனால வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் நீங்கள் அவர்களுக்கு வாக்களித்து இரட்டை சின்னத்தில் வெற்றி சின்னமாக உங்களது பொன்னான வாக்கை செலுத்தி அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று 2026 யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, சில வயிறெறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி. அது புரட்சி தலைவி, புரட்சி தலைவர், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. வயிறெறிய சிரிக்கிறவன் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி. அதனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை, இந்த தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி மீண்டும் இந்த தமிழகத்தில் மலர்ந்து நீங்கள் எண்ணற்ற பயனற்ற திட்டங்களை அடைய வேண்டும்.
40 தொகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் அனைவரும் ஜெயித்து நாளைய இந்திய பிரதமர் யார் என்று நிர்ணயிக்கக்கூடிய வல்லமை படைத்த விஸ்வரூபமாக இருப்பவர் தான் புரட்சி தமிழர் அண்ணன் எங்கள் எடப்பாடியார். அதனால் இந்த நேரத்தில் உங்களது பொற்பாதத்தை தொட்டு தம்பி நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், மறந்திடாமல் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்திற்கு தேடி தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. அடுத்தபடியாக தலைமுறை பேச